பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. இஸ்ரேலுக்கு இந்தியாவிலிருந்து ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் ஏற்றுமதி செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதித்தால் அது இஸ்ரேல் உடனான அவர்களின் ஒப்பந்தத்தை மீறியதாகிவிடும். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 40,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து வரும் அமெரிக்கா அதே வேளையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் காசா போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு இந்தியாவில் இருந்து ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் ஏற்றுமதி செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தர்சூட் மற்றும் நீதிபதிகள் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோரது அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்ய இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதித்தால் அது இஸ்ரேல் உடனான அவர்களின் ஒப்பந்தத்தை மீறியதாகிவிடும். நாட்டின் வெளியுறவு கொள்கைகளில் தாங்கள் தலையிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.